வணக்கம். உங்களுக்கு நிறைய டாஸ்க் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நாளைக்கு பண்ணிக்கலாம், அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு புஷ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா இந்த டெக்னிக் உங்களுக்கானது தான். பாடி டப்ளிங் டெக்னிக். அதாவது நல்ல வேலை செய்யற ஒருத்தர் பக்கத்துல போய் உட்காந்துட்டு நம்ம வேலையை நம்ம செய்யறது. ஆமாங்க, ஒருத்தர் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க, அவர் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னா அவங்க பக்கத்துல போய் நம்ம உட்காரும் போது நமக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு சின்ன அக்கௌண்டபிலிட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஃபீல் ஆகும். ஐயோ, அவர் வேலை செஞ்சுட்டே இருக்காரு, நம்ம எப்படி சும்மா இருக்கிறது, நம்மளும் ஏதாவது நம்மளோட டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஃபீல் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும். அதாவது ஒரு லேசினஸ்லேருந்து நம்மளோட ஆக்டிவ் மோட் வந்து ஆன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெக்னிக் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணலாம். என்னோட டேபிளை கிளீன் பண்ணணும், என்னோட ரூமை கிளீன் பண்ணணும்னா என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணிட்டு அவன் ரூமை கிளீன் பண்ண, நான் ஏன் ரூமை கிளீன் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்னாவே அந்த டைம்ல வந்து ரூமை வந்து கிளீன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வேலையும் சீக்கிரமா முடியுது. ஒரு குழந்தை ஹோம்ஒர்க் பண்றதை புஷ் பண்ணிட்டே இருக்கு, அப்புறமா பண்ணிக்கலாம், நைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு புஷ் பண்றான்னா பக்கத்துல நீங்க போய் உட்காந்து உங்களோட லேப்டாப்ல உங்க வேலையை பாருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அவனும் அவனோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம வந்து பாடி டப்ளிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒருத்தர் பக்கத்துல உட்காந்து வேலை செய்யும் போது அவங்க நமக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றது கிடையாதுங்க. அவங்க வேலையை தான் செய்ய போறாங்க, நம்ம தான் நம்ம வேலையை செய்ய போறோம். ஆனா அவங்களோட எனர்ஜியும் அவங்களோட வேலை பார்க்குற அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்றதை பார்த்துட்டு நம்மளும் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் அக்கௌண்டபிளா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் டாக்கிங், இட்ஸ் நாட் அபவுட் ஹெல்பிங், இட் இஸ் ஜஸ்ட் அபவுட் ஷோயிங் அப். அதாவது உங்களுக்காக ஒரு கம்பெனி கொடுக்குறாங்க. இது ஃபோக்கஸ் வந்து மோட்டிவேஷனால மட்டும் வராது, சில டைம்ல நமக்கு ஒரு கம்பெனியும் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி கிடைச்சதுன்னா அவங்களோட சைலன்ஸ் ப்ரெசன்ஸே நம்மளோட நிறைய ப்ரோக்ராஸ்டினேட் பண்ற நிறைய டாஸ்க்கை வந்து ஈஸியா கம்ப்ளீட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன்.